சேனலில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருந்தார். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தார். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் ஆஃப் ஆனியன் எடுத்துருந்தார். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டார். அது வந்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வர வரையும் வதக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருந்தார். அது மட்டும்தான் அவர் ஆட் பண்ணி பிரியாணி செய்வார், வேறு எதுவுமே அவர் ஆட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தார். அதையுமே ஆட் பண்ணியிருந்தார். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து அதையும் சேர்த்து நல்லா கூட சேர்த்து ஒன்று கூட எல்லாம் கலந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துருந்தார். அதையும் சேர்த்து நல்லா அதோடு சேர்ந்து எல்லாம் ஃப்ளேவர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுட்டே இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னதால தான் பிரியாணி செய்கிறதா இருந்துச்சு. சைட் பை சைடு எக்குமே வேக வச்சுருந்தார். அதுக்கப்புறமா அது நல்லா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ந்துருந்தார். அதுவுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளேவர் மாறணும் இல்லையா, நல்லா வதக்கிட்டே இருந்தார். சைட் பை சைட் ப்ரான்ஸ்க்குமே மசாலா போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கர்ட் தான் ஆட் பண்ணியிருந்தார். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அது வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக லைட்டாக மட்டும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருந்தார். அது எப்பவுமே எதுவும் சேர்க்க மாட்டார், பட் இருந்தாலும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தார். அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தார். அது தட்டு போட்டு மூடி வச்சுட்டார், ஏன்னா அது நல்லா கிரேவி ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக கிரேவியாக மாறிடுச்சா அப்படின்றதுக்கப்புறம் சைட் பை சைடு அந்த சைடு வந்து அரிசி போடுறதுக்காக வாட்டர் வச்சுருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு அது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டார். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ரைத்தை நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு அதை சேர்த்துட்டு நல்லா அது கூட சேர்ந்து எல்லா ஃப்ளேவராக ஒன்றா வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்தார். இதில் சால்ட் ஆட் பண்ணியிருந்தார் ரைஸ்க்காக. அப்புறமா வந்து தண்ணி நாங்கள் ஒரு 2.5 கிளாஸ் கிட்ட எடுத்துட்டோம் அரிசி. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருந்தார். எனக்குமே இது புதுசாக தாங்க இருந்துச்சு, ஏன்னா நான் எல்லாமே ஒன்று சேர்த்து அது மாதிரி தான் செய்வேன் பிரியாணி, நான் இதுமாரி செய்ய மாட்டேன். அப்புறம் அந்த சைடு வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறிட்டே இருந்தார் இவர். ஏன் அதை கிளறிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதை லைட்டாக மட்டும் வெந்தால் போதும், அது ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை. அது வந்து நல்லா வந்து அரிசியாக இருக்கும்போதே லைட்டாக மட்டும் அதில் அந்த ஹீட்டில் மட்டும் வேகிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. வெந்துட்ட பிறகு அதை அப்படியே எடுத்து வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டு தண்ணி எதுவும், ஏன்னா சாதம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஆகிடும். அதில் வந்து நார்மல் தண்ணியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து அதை அப்படியே என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தம்முக்கு வந்து ரெடி பண்ணிட்டார். அந்த தம்மில் வச்சுக்கிறாரு. தம் வச்சுட்டு ஒரு அரௌண்ட் 10 to 15 minutes நினைக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அப்புறமா வந்து சைட் பை சைடு நான் போட்டு மசாலாவில் வந்து என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல, பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது வந்து மசாலா ஒட்டவே இல்லை, என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து ஆவி வந்துட்டே இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக லேயராக வந்துருச்சுங்க பிரியாணி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக மட்டும் நான் கலருக்காக நான் தான் ஆட் பண்ணது, சும்மா இல்லாமல். அதுக்கப்புறமா அந்த ப்ரான்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க, ஏன் மசாலா ஹோட்டலன்னு எனக்கு புரியவில்லை, என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து கிளறும் போது ரொம்ப சரியான ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நாள் கழித்து பண்ணுறாரு, ஏன்னா இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊருக்கு போயிருந்தாங்க, இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்காக தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தார். அது கூட ப்ரான்ஸு, ரைத்தா, எக்கு, அதுக்கப்புறம் பீட்ரூட் அல்வா தாங்க பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பிரியாணியோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு.